வணக்கம் சென்டம் வியூவர்ஸ். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மார்ச் 12 பார்க்க போகிறோம். டெய்லியும் ஒவ்வொரு நாளும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு மார்ச் 12 என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்திருக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கு என்ன கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டிலேருந்து தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் 2 பில்லுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஒப்புதல் அளித்த 2 மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. என்னென்ன மசோதா அப்படின்னா, தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட கனிமங்களை கொண்டுள்ள நிலங்களுக்கு நிலவரி விதிப்பது. ஒரு லேண்ட் இருக்கு அப்படின்னா அதுல கனிமம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த லேண்டுக்கு நிலவரி போட சொல்லி அந்த பில்லுக்கு கையெழுத்து போட்டிருக்காங்க. பில் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளாட்சிகளுக்கு தனி அதிகாரிகளை நியமிப்பது. இப்போ உள்ளாட்சி இருக்கு இல்லைங்களா, எக்ஸாம்பிளுக்கு முனிசிபாலிட்டி இருக்கு, கார்பரேஷன்ஸ் இருக்கு, பிரசிடென்ட்ஸ், அந்த இதெல்லாம் உள்ளாட்சி அமைப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி அமைப்புகளுக்கு ஒரு தனி அதிகாரி நியமிக்கப்படி ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் ஒப்புதல் அளித்திருக்கிறாங்க தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள். அதுக்கப்புறம் நேஷனல் நியூஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஓன்ட் சேட்டலைட் யாருன்னா, அஸ்ஸாம்ல ஓனா அவங்களுக்குன்னு ஒரு சேட்டலைட்டு வடிவமைச்சு அனுப்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட இடம் எங்க இருக்குன்னா நார்த் ஈஸ்ட் சைடு. எப்படி இருக்கும் அப்படின்னா, பிரம்மபுத்திரா நதி ஓடுது, அங்க ஒரே மலை உள்ள அதிகமான ஏரியா. அப்படிங்கிறதுனால அவங்களுக்குன்னு சொல்லிட்டு பார்டர்ல வேற இருக்கு. சைனா பார்டர், பங்களாதேஷ் பார்டர் மெயினா பங்களாதேஷ் பார்டர், திபெத் பார்டர்லாம் அப்படின்னு நேபாள் பார்டர்லாம் இருக்கு இல்லைங்களா, அதனால அவங்களுக்கு ஒரு சர்வேலன்ஸ்க்காக ஒரு சேட்டலைட் அனுப்பிச்சிருக்காங்க. யாரோட உதவியோடனா, இஸ்ரோ அண்ட் ஸ்பேஸ் அவங்களோட உதவினால அஸ்ஸாம் தானா தன்னோட மாநிலத்துக்கு மட்டும் ஒரு சேட்டலைட் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த சேட்டலைட் பேர் என்னன்னா அஸ்ஸாம் சேட்டு. ஓகேங்களா, இது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, சர்வைலன்ஸ்க்காகவும், அதாவது சுத்தி வர்றதுக்கு சர்வைலன்ஸ் பார்டர்ல இருக்கிறதுனால சர்வைலன்ஸ்க்காக. அங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எதுக்குன்னா, லேண்ட்ஸ்லைட் நடக்கும், அதனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது, பிரம்மபுத்திரா நதி இருக்கு, அதனால ஃப்ளட் வர்றது அது அப்படிங்கறதுனாலையும், அப்புறம் அக்ரிகல்ச்சர் அங்க நிறைய பயிரிடுறதுனாலையும், இதோட சர்வேலன்ஸ்க்காக அந்த ஓன் சேட்டலைட்டை ஒன்று வடிவமைச்சு அனுப்பிச்சிருக்காங்க. யாரோட உதவினா, இஸ்ரோ அண்ட் இன்ஸ்பேஸ். அந்த இன்ஸ்பேஸ்ங்கிறதோட விரிவாக்கம் என்னன்னா, இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரமோஷன் அண்ட் ஆத்தரைசேஷன். ஓகேங்களா, இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரமோஷன் அண்ட் ஆத்தரைசேஷன். இப்ப இந்த மாதிரி விரிவாக்கம்லாம் நிறைய கேட்கப்படுது. மோர் தென் 2 கொஸ்டின்ஸ் கேட்கப்படுது. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 2020. ஓகேங்களா, இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? அகமதாபாத்ல இருக்கு. அகமதாபாத் எங்க இருக்கு? குஜராத். ஓகேங்களா, குஜராத்ல அகமதாபாத்ல இன்ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இஸ்ரோவும் சேர்ந்து இருக்கு. இஸ்ரோ எப்ப ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1969. ஓகேங்களா, இப்ப இதோட ஹெட் குவார்டர்ஸ் யார் அப்படின்னு, ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா பெங்களூர்ல இருக்கு. பெங்களூரு கர்நாடகா மாநிலத்தில் இருக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா, பஞ்சாப்ல ப்ராஜெக்ட்ஸ் ஹிஃபாசேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த அதாவது இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே அன்னைக்கு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. என்னன்னா, ப்ரொடெக்ட் ஃப்ரம் வயலன்ஸ் ஆஃப் உமன் அண்ட் சைல்டு, பெண் குழந்தைகளுக்காக, பெண்களுக்காகவும். த பிரைமரி கோல், இதோட கோல் என்ன? ப்ராஜெக்ட் ஹிஃபாசேட்டோட கோல் என்னன்னா, எலிமினேட் த ஃபியர் தட் விக்டிம்ஸ் ஃப்ரம் சீக்கிங் ஹெல்ப். அப்படின்னா 112ங்கிற ஒரு நம்பரு எமர்ஜென்சி ஹெல்ப்லைனுக்காக யூஸ் பண்றோம் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி எதுக்குன்னா, இந்த உமனுக்கு அண்ட் சில்ட்ரன்ஸோட டிஸ்ட்ரெஸ், அதாவது அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த ப்ராஜெக்டை அவங்க இந்தியன் உமன்ஸ் டே அன்னைக்கு, இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே அன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. அதாவது விக்டிம்ஸ்க்கு இமீடியட் அக்சஸ் டு அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் திரிபுரால ஒரு நியூஸ் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அதாவது மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட், அதாவது நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் பெண் குழந்தைகளுக்கு 12வது படிப்பாங்களா, அவங்களுக்கு ஸ்கூட்டி வழங்குறதுக்காக, ஏன்னா மேற்படிப்புக்காக. எதனாலனா, இப்ப நார்த் ஈஸ்ட் சைட்லலாம் மேல் படிப்பை டிராப் அவுட் பண்ணிடுவாங்க. 12th முடிச்சோன்னா கல்யாணம் பண்றது, தொழிலுக்கு போறது, அதாவது தொழில் மீன்ஸ் ஏதாவது ஃபேக்டரிக்கு தொழில், அதாவது குடும்ப சூழ்நிலைக்காக அனுப்புவாங்க. அவங்கள மேற்கொண்டு ஊக்கப்படுத்துவதற்காக அவங்க மெரிட்டோரியஸ் நல்லா படிச்சவங்களுக்கு ஸ்கூட்டி வழங்குற திட்டம் அறிமுகப்படுத்திருக்காங்க. எங்க அப்படின்னா, திரிபுரா மாநிலத்துல ஸ்டேட் ப்ரொவைட்ஸ் ஸ்கூட்டி டு மெரிட்டோரியஸ் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் 140 பேருக்கு. ஓகேங்களா,
முக்கிய மந்திரி கனியா ஆத்ம நிர்பார் திட்டம். அந்த அதோட திட்டத்தோட பேர் என்னன்னா முக்கிய மந்திரி கனியா ஆத்ம நிர்பார் திட்டம். ஸ்கூட்டி வழங்குற திட்டம் பேரு. இன்னொரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க, முக்கிய மந்திரி பாக்கியா சமிருதி யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே அன்னைக்கு அறிவிச்சது. என்னன்னா 5000 ரூபீஸ். நம்ம இதுல சுகன்யா சமிருதி யோஜனான்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்குல்ல, அதே மாதிரி முக்கிய மந்திரி பாக்கிய சமிருதி யோஜனா ஒண்ணு அறிவிச்சிருக்காங்க. இதுல அந்த பெண் குழந்தைங்களுக்கு 1 வயசு அப்போ 50,000 பணம் போட்டா 18 ஏஜ் மெச்சூரிட்டி ஆகிறப்ப எவ்வளவு வரும், 10 லட்சம் அவங்க அக்கௌண்ட்ல வருங்கிறது இதுவரை இந்த திட்டத்தோட இது. அதுக்கப்புறம் திரிபுரா தான் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட் எம்பளம் ஒண்ணு தனியா வெளியிட்டு இருக்காங்க. நமக்கு நேஷனல் எம்பளம் எப்படி அசோக் சக்ரா இருக்கோ, அவங்களுக்கு ஸ்டேட் எம்பளம்னு ஒண்ணு தனியா அவங்க அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பொல்யூட்டட் சிட்டி இன் த வேர்ல்டு. பொல்யூட்டட் சிட்டி இன் த வேர்ல்டு அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப ரொம்ப அந்த நகரம் வந்து பொல்யூட் ஆயிருக்குன்னு எங்க அப்படின்னா அஸ்ஸாம்ல இருக்கிற பிரின்ஹாட்ங்கிற இடம் முதல் இடத்துல இருக்கு. உலகிலேயே மிகவும் நாசப்பட்ட நகரம் எதுனா பைரன்ஹாட் அப்படிங்கிற அஸ்ஸாம்ல இருக்கு. அப்புறம் அந்த இதை யார் வெளியிட்டதுன்னா வேர்ல்டு ஏர் குவாலிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்காங்க. இவங்க கண்ட்ரி வைஸ்ல வெளியிட்டதுல ரிப்போர்ட்ல யாருன்னா ஃபர்ஸ்ட் சாட் அப்படிங்கிற ஒரு பகுதி வந்து அந்த ஒரு இது வந்து ரொம்ப பொல்யூட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பங்களாதேஷ், பாகிஸ்தான், அப்புறம் காங்கோ, அப்புறம் 5வது ஸ்பேஸ்ல இந்தியா இருக்கு. ஓகேங்களா, 5வது ஸ்பேஸ்ல இந்தியா இருக்கு மோஸ்ட் பொல்யூட்டட் இதுல டாப் 20 சிட்டில வந்து டாப் 20 லிஸ்ட்ல எடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கிற அந்த டாப் 20ல 13 சிட்டி வந்து நம்ம இந்தியா தான் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்ல ரொம்ப மோசமா இருக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அவார்ட்ஸ் பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்தியன் டு கெட் மரிஷியஸ் ஹையஸ்ட் ஹானரரி அவார்டு அப்படிங்கிற அவார்டை யாரு ஃபர்ஸ்ட் பெறாங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள். எப்ப அப்படின்னா மார்ச் 12 1962 அப்போ சுதந்திரம் வாங்கினாங்க, இண்டிபெண்டன்ஸ் வாங்கினாங்க. இந்த அவார்டோட பேர் என்ன அப்படின்னா விரிவாக்கம் பண்ணா த கிராண்ட் கமாண்டரி ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த ஸ்டே அண்ட் கீ ஆஃப் த இந்தியன் ஓஷன்ஸ் அப்படிங்கிற இந்த அவார்டோட நேமு. நம்ம இதுல பாரத் ரத்னா அவார்டுக்கு ஈக்குவலான உள்ள அவார்டு அது. இது வரைக்கும் வேர்ல்டுல எத்தனை பேர் கொடுத்திருக்காங்க அப்படின்னா 5 பேருக்கு அவங்க கொடுத்திருக்காங்க. அந்த 5 பேர்ல முதல் இந்தியர் யார் அப்படின்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. இது வரைக்கும் இன்டர்நேஷனல் அவார்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி எத்தனை வாங்கியிருக்கிறாருன்னா 21 அவார்டு. அதாவது அதர் கண்ட்ரில உள்ள மோஸ்ட் பிரஸ்டீஜியஸ் ஆன ஹையஸ்ட் அவார்டை இது வரைக்கும் 21 அவார்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் பெற்றிருக்கிறாங்க. அதுதான் கொடுத்திருக்காங்க 21 இன்டர்நேஷனல் கெட் பிஎம் நரேந்திர மோடி அவர்கள். மரிஷியஸ்ல பிஎம் யாருன்னா நவீன் ராம்கூலன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் நியூஸ் ஒன்று பார்ப்போம். என்ன என்விரான்மெண்ட் நியூஸ்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் ராம்சார் அவார்டு ஃபார் வெட்லேண்ட் ஃபாரஸ்ட் யார் வாங்கியிருக்காங்கன்னா ஜெயஸ்ரீ வெங்கடேசன். இந்த February 2 வந்து வேர்ல்டு வெட்லேண்ட் டேவா நம்ம கொண்டாடுறோம். சென்னை என்ஜிஓவா இவங்க சென்னையில ஒரு பிரைவேட் என்ஜிஓ ஒன்று ரன் பண்றாங்க. அந்த என்ஜிஓ பேர் என்னன்னா கேர் எர்த் ட்ரஸ்ட். அதுக்காக ராம்சார் அவார்டு அவங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. வெட்லேண்ட் ஃபாரஸ்ட் அதாவது ராம்சார் அவார்டு யாருக்கு அறிவிச்சிருக்காங்கன்னா ஜெயஸ்ரீ வெங்கடேசன். அதுக்கப்புறம் ராம்சார் சைட்ஸ் இன் இந்தியா இந்தியாவில மொத்தம் எத்தனை இருக்குன்னா 89. அந்த 89 ராம்சார் வெட்லேண்ட்ஸ்ல என்னென்னலாம் வந்துன்னா பயோஸ்பியர் ரிசர்வ் வரும், பேர்டு சாங்சுரி வரும், நேஷனல் பார்க்ஸ் எல்லாமே இன்க்ளூடட் சேர்ந்தது தான் இந்த ராம்சார் சைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ராம்சார் சைட்ஸ்ல தமிழ்நாட்டுல எத்தனை இருக்கு இந்தியாலேயே வந்து அதிகமா ராம்சார் சைட்ஸ் இருக்கிற மாநிலம் எதுனா நம்ம தமிழ்நாடு தான். மொத்தம் 20 இருக்கு. 89ல 20 வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கு. அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்ப்போம். இப்ப விகாஷ் கௌஷால் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிட்டோட தலைவரா விகாஷ் கௌஷால நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1974 ஆரம்பிக்கப்பட்டது. ஹெட் குவார்டர்ஸ் மும்பைல இருக்கு. அதே இது பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் கிருஷ்ணகுமார் அப்படிங்கிறவங்கள தலைவரா நியமிச்சிருக்காங்க. இதுவும் எங்க இருக்குன்னா 1974 ஹெட் குவார்டர்ஸ் மும்பைல தான் இருக்கு. அதுக்கப்புறம் இண்டைசஸ் அண்ட் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் வந்து இண்டைசஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் வந்து பெஸ்ட் கண்ட்ரி ஃபார் ஒர்க்கிங் உமன் எந்த இது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்வீடன் தான் சொல்லுவாங்க. அதனால அங்கதான் உமன்களுக்கு ஏத்த வேஜஸ் அண்ட் பாதுகாப்பு ஒர்க்கிங் ஹவர்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கும். பெஸ்ட் கண்ட்ரி ஃபார் ஒர்க்கிங் உமன் எங்கன்னா ஸ்வீடன்ல. இந்த ஸ்வீடன் வந்து யாரு இந்த இண்டெக்ஸை வெளியிடுறாங்கன்னா கிளாஸ் செயிலிங் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸை யார் வெளியிடறாங்கன்னா தி எக்கனாமிஸ்ட்ங்கிற ஒரு அமைப்பு வெளியிடுது. இதோட கரன்சி நேம் என்ன, ஸ்வீடிஷோட கரன்சி நேம்னா ஸ்வீடிஷ் குரோனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வீடிஷ் குரோனாங்கிறது கரன்சி நேமு.
அது அதோட ஒரு செக்கு ஒரு ஸ்வீடனோட ருப்பி வந்து நம்ம இந்தியாவோட ருப்பியோட மதிப்பிட்டா 1 ஸ்வீடன் ருபீஸ் இஸ் ஈக்குவல் டு 8.70 ருபீஸ். ஓகேங்களா? அப்புறம் அப்படின்னா பாத்தீங்கன்னா 100 ரூபாய் ஸ்வீடன் கண்ட்ரி இருந்ததுன்னா இன்ட்டு 9 போட்டுங்க. 8.70ங்கிறப்ப 9 போட்டுங்க. 900க்கு மதிப்பு, 900 ருபீஸ் மதிப்பு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கேபிட்டல் எதுனா ஸ்டாக்ஹோம். அதுக்கப்புறம் குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸ் ஒன்னு வெளியிட்டிருக்காங்க. யார் வெளியிட்டிருக்காங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ்ங்கிற ஒரு அமைப்பு இந்த டெரரிசம் இண்டெக்ஸ் வெளியிட்டிருக்கு. இதுல யார் முதல்ல இருக்காங்கன்னா சஹேல் அப்படிங்கிற வெஸ்ட் ஆப்பிரிக்கால இருக்கு. அந்த நாட்டை சேர்ந்தவங்க தான் டெரரிசம் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ரொம்ப டெரரிசம் அதிகமா உள்ளது இஸ்ரேல், அந்த சிரியா, அதுக்கப்புறம் வந்து இந்த சஹேல், இந்த மாதிரி இடங்கள், பாகிஸ்தான், இந்த மாதிரி இடங்கள்லாம். அதுக்கப்புறம் டெரரிசம் ஆர்கனைசேஷன்ல ரொம்ப மோசமானவங்க யாருன்னா இஸ்லாமிக் ஸ்டேட். இது வரைக்கும் அவங்க லட்சம் கணக்குல பேர்களை பொதுமக்களை கொன்று குவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் ஒன்று பார்த்துருவோம். பராகுவேல ஒரு செஸ் சாம்பியன் போட்டி மாஸ்டர்ஸ் போட்டி நடந்துச்சு. அதுல அரவிந்த் சிதம்பரங்கிறவரு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவரு செஸ் மாஸ்டர் சாம்பியன்ஷிப் போட்டி வின் பண்ணியிருக்கிறாரு. இந்த பராகுவேங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா செக் ரிப்பப்ளிக்ல இருக்கு. செக் ரிப்பப்ளிக்ங்கிறது செக் கொரோனா அப்படிங்கிற கரன்சி நேம பெற்று இருக்கு. ஒரு செக் கரன்சியோட மதிப்பு, இந்தியன் மதிப்பு என்னன்னா 3.80 ருபீஸ், 3.80. ஓகேங்களா? அப்புறம் டே பாத்துருவோம். இன்னைக்கு என்ன டேன்னா மார்ச் 12ங்கிறது மொரீஷியஸோட நேஷனல் டே. இந்த மொரீஷியஸோட நேஷனல் டே, இண்டிபெண்டன்ஸ் டே தான் மார்ச் 12, 1968 அவங்க சுதந்திரம் பெற்றாங்கன்னு சொல்லிட்டோம். இன்னைக்கு தான் அவங்களுக்கு மொரீஷியஸ் நேஷனல் டே. நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு ஹானரரி அவார்டு, பெஸ்ட் அவார்டு கொடுத்துருக்காங்க, ஹையஸ்ட் அவார்டு. அதோட சேர்ந்து இல்லாம இந்தியன் நேவல் ஷிப் ஒன்று, இந்தியன் நேவல் ஷிப் இம்பால்னு சொல்லிட்டு ஒரு நேவல் ஷிப் இருக்கு. அந்த நேவல் ஷிப்பை டு பார்ட்டிசிபேட் இன் மொரீஷியஸ் நேஷனல் டே செலிப்ரேஷனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. அந்த ஷிப்போ இந்த இது என்னன்னா INS இம்பால், அந்த ஷிப்போட பேரு. ஓகேங்களா? நேவல் ஷிப், இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸ் ஒன்று பார்த்துருவோம். என்ன ஸ்கீம்ஸ் அப்படின்னா ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கு. அந்த ஒன் ஸ்டாப் சென்டருக்கு இன்னொரு பேர் வந்து சகி அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன அப்படின்னா இதை எதுக்காக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா காம்ப்ரிஹென்சிவ் சப்போர்ட் அண்ட் அசிஸ்டன்ஸ் சப்போர்ட், அதாவது உமன் அண்ட் உமன் சைல்டு இருக்குல்ல, என்னன்னா மெடிக்கலாவும் லீகலாவும் அண்ட் சைக்கலாஜிக்கலாவும் சப்போர்ட் பண்றதா இந்த ஒன் ஸ்டாப் சென்டர்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீமை அறிவிச்சிருக்காங்க. யார் அறிவிச்சிருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் உமன்ஸ் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் சேர்ந்த மினிஸ்ட்ரி. அதோட மினிஸ்டர் பேர் என்ன அப்படின்னா ஸ்ரீமதி அன்பூர்ணா தேவி அப்படிங்கிறவங்க அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்டோட கேபினெட் மினிஸ்டர். அவங்க வயலன்ஸ் அகேன்ஸ்ட் உமன் அண்ட் கேர்ள்ஸ், இது எதுக்கு கீழே வருதுன்னா நிர்பயா ஃபண்ட் கீழே இந்த ஒன் ஸ்டாப் சென்டர்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீம் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது என்னன்னா உமன் அஃபெக்டட் பை வயலன்ஸ் ஆஃபரிங் எ ரேஞ்ச் ஆஃப் சர்வீஸ் அண்டர் த ஒன் ரூஃப். வயலன்ஸ்ல ஈடுபட்டவங்க, டொமஸ்டிக் வயலன்ஸ், அவங்களுக்கு மெடிக்கலாவும் லீகலாவும் சைக்கலாஜிக்கலாவும் சப்போர்ட் கொடுக்கறதா இந்த ஒன் ஸ்டாப் சென்டர். ஓகேங்களா? இன்னைக்கு அவ்வளவுதான் நியூஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நீங்க லைக்ஸ் பண்ணிட்டு இந்த வீடியோஸை பார்த்துக்குங்க. அப்புறம் இதோட PDF வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே தரேன், எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க, ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.